ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 5 உருளைக்கிழங்கை இது மாதிரி கட் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தோலை உரித்து மசிச்சு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த குருமாக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மூடியில் அரை மூடி தேங்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். உடச்ச கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, இதே சேர்த்து இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பேஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வெங்காயம் ஒரு பெரிய சைஸ்னால் ஒரு வெங்காயம், சின்ன சைஸ்னால் 2 வெங்காயம் அரைச்சிக்கோங்க. அப்புறம் தக்காளியும் அதே மாதிரி தான். தக்காளி வந்து 2 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ தாளிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். இப்போ தக்காளியை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போடும்போது வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை போட்டுடலாம். இப்போ ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி இப்போ இதையும் சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கை மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சிச்சுன்னா நம்மளோட ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடும். நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஈஸியாக சிம்பிளாக ஒரு ரெசிபி. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பூரிக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக வச்சுட்டோன்னா ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசைக்கு கூட இது நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த ரெசிபியை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ள என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும். இதோட அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.